ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி சிங்கப்பூர். இது போன வாரம் எடுத்த வீடியோ. பிள்ளைங்களுக்கு ஒரு வாரம் ஸ்கூல் ஹாலிடேஸ் இருந்தது. அதனால் புக்கீஸ் போயிட்டு வரலான்னு தான் கிளம்பிட்டு இருந்தோம். புக்கீஸ் போய் ரொம்ப நாள் ஆகுது. ரீசெண்டாக அந்த பக்கம் போனதில்லை. சிங்கப்பூர் வந்த புதுசில் நாங்கள் லிட்டில் இந்தியாவில் தான் இருந்தோம். அங்கேருந்து புக்கீஸ் பக்கம், அதனால் அடிக்கடி போயிருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே ஜூராங் வெஸ்ட் வந்ததுக்கப்புறம் அதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. எப்போவும் வீக்கெண்டுனால இங்கே ட்ரெயின் எல்லாம் கூட்டமாக தான் இருக்கும். நாங்கள் செவ்வாய்க்கிழமை தான் போயிருந்தோம். அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தது. இந்த இடம்லாம் முன்னாடி எம்டியாக இருந்தது. இப்போ புதுசாக பில்டிங் எல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வீடு தான். இந்த மாதிரி புதுசாக கட்டுற வீடெல்லாம் இங்கே சிட்டிசன்ஷிப் உள்ளவங்க மட்டும்தான் வாங்க முடியும். எங்களுக்கு நியரஸ்ட் எம்ஆர்டி ஸ்டேஷன் பூன்லே. அங்கேருந்து புக்கீஸ் ஒரே லைன் தான். இடையில ட்ரெயின் எதுவும் மாற வேண்டியதில்லை. இந்த இடத்த சிங்கப்பூரோட ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னே சொல்லலாம். மோஸ்ட்லி இங்கே டூரிஸ்டாக வரவங்க புக்கீஸை விசிட் பண்ணாமல் போக மாட்டாங்க. ரோடை கிராஸ் பண்ணி இதுக்குள்ளே என்டர் ஆனதும் ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி தான் இருக்கும். ரெண்டு சைடும் நிறைய கடைகள் வச்சுருப்பாங்க. எதனால் இந்த இடம் ஃபேமஸ்னால் எல்லா விதமான பொருளும் ஒரே இடத்துல கிடைக்கும். அதோட மற்ற இடத்துல வாங்குறத விட ரொம்ப விலை குறைவாகவும் இருக்கும். அதனால் இந்த இடத்துக்கு வந்தோன்னா எல்லா விதமான பொருளுமே வாங்கிடலாம். முக்கியமாக இங்கே நிறைய டிசைன்ஸில் சுவெனியர்ஸ் கிடைக்கும். இங்கே அதிகமாக இருக்கிறது ட்ரெஸ்ஸு, ஹேண்ட்பேக்ஸு சேல் பண்ணுற கடைகள் தான். எல்லா விதமான டிசைன்ஸ்லையும் நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். அப்புறம் இது மாதிரி டேக்ஸ் ஃப்ரீ சாக்லேட் கடைகளும் அங்கங்கே இருக்குது. ட்ரெஸ்ஸஸ் எல்லாமும் இங்கே மோஸ்ட்லி $5 ஸ்டார்ட் ஆகுது. சிங்கப்பூரில் உள்ள எல்லா ஏரியா மார்க்கெட்லேயும் இந்த மாதிரி கடைகள் அப்பப்போ போடுவாங்க. அதுவும் வாரத்துக்கு ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள் அந்த மாதிரி தான் வாங்க முடியும். ஆனால் இந்த இடத்துல எப்போவுமே பர்மனண்ட்டாகவே இந்த கடைகள் எல்லாம் வச்சுருக்காங்க. துணியாக இருந்தாலும் இல்லை மற்ற அக்சசரிஸாக இருந்தாலும் இங்கே மோஸ்ட்லி அதிகமாக பொண்ணுங்க போடுற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் ரொம்ப க்யூட்டாக அங்கங்கே ஒரு சில கடைகள் வச்சுருக்காங்க. இந்த புக்கீஸ் ஸ்ட்ரீட்டை பார்க்குறதுக்கு ஒரே ஸ்ட்ரைட் லைனாக தான் தெரியும். ஆனால் 2 பக்கமும் நிறைய பார்ட்டிஷன்ஸ் இருக்குது. பொண்ணுங்க போடுற டாப்ஸ் தான் இங்கே நிறையா இருக்குது. டிசைனாக ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே ஸ்ட்ரீட் ஃபுட்ஸும் நிறையா கிடைக்கிது. சிங்கப்பூர், மலேசியா, ஜப்பான் நாடுகளில் கிடைக்கிற ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாம் கூட இங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த பசங்க எங்கே போனாலும் தாய் கிரீன் டீ, அப்புறம் மாச்சா அந்த மாதிரி தான் வாங்குவாங்க. இங்கே கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் கடைகள் கிடையாது. லெவல் 2, லெவல் 3லலாம் கூட இருக்குது. எல்லா கடைகளையும் ஓரளவுக்கு விசிட் பண்ணணும். என் பொண்ணு 2 டாப்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டா. ஒன்று $10, இன்னொன்று $15. இங்கே இருக்கிற ஒரு சில கடைகளில் பேரம் பேசியும் நிறைய பேர் வாங்குறாங்க.
லெவல் 2ல் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை, ஒரு சில பேர் தான் இருந்தாங்க. இந்த இடத்துல பியர்சிங் அப்புறம் டாட்டூஸ் போடுறவங்களும் இருக்காங்க. அடுத்து நெயில் ஆர்ட்டு, ஹேர் எக்ஸ்டென்ஷன் பண்ணுற கடைகளும் நிறைய இருக்குது. கொரியன் ஸ்டைல் தோடெல்லாம் விற்கிற கடையும் இருக்குது. யூனிக்காக டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ்லேயும் நிறையா வச்சுருக்காங்க. எனக்கு இந்த குழந்தைங்களோட குட்டி குட்டி பேக்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அதையே பார்த்துட்டு இருந்தேன். இங்கே கிளா மிஷின்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. செகண்ட் ஃப்ளோர்லன்னு நினைக்கிறேன். அதை பார்த்ததும் என் பையன் அந்த இடத்துலையே நின்னுட்டான். ஏகப்பட்ட டாய்ஸ் வச்சுருக்காங்க. சின்ன பிள்ளைங்கன்னு இல்லை, பெரியவங்களுமே இதை எடுக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. அதுலேயும் ஒரு சில டாய்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப யூனிக்காகவும் இருந்தது. அந்த கிளா மிஷினில் போடுறதுக்கான காயின் கன்வெர்ட்டர் மிஷினும் பக்கத்துலேயே இருக்குது. இந்த பிள்ளைங்க எப்போவுமே இப்படி தான், வேறு ஏதாவது வாங்குறதுன்னா நம்மக்கிட்ட காசு கேட்பாங்க. இந்த மாதிரி உள்ளதெல்லாம் நம்ம ஒத்துக்க மாட்டோம்னு தெரியும், அதனால் அவங்களே பே பண்ணிடுறாங்க. கொஞ்சம் காயினும் கன்வெர்ட் பண்ணியிருந்தாங்க. இது மாதிரி உள்ள கிளா மிஷின்லலாம் நம்மளால் எல்லா டைமும் எடுக்க முடியாது. எப்பாவது ஒரு சில டைம் மட்டும்தான் கிடைக்கும். இன்றைக்கு க்ரீன் கலரில் உள்ள அந்த ஒரு டாய் தான் வேணும்னு சொல்லிட்டு என் பையன் ட்ரை பண்ணலாம். ஆச்சரியமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே அது கிடச்சிருச்சு. பிள்ளைங்களும் ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டாங்க. எல்லா ஷாப்பும் எடுக்க முடியலை, ஓரளவுக்கு தான் கவர் பண்ண முடிஞ்சுது. இந்த ஸ்ட்ரீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே மிக்ஸும் இருக்குது. இதில் பிள்ளைங்க ஐஸ்கிரீம் வாங்கினாங்க. இந்த கடை சிங்கப்பூரில் நிறைய இடத்துல இருக்குது. ஹரி ராயாவுக்காக ஸ்பெஷல் ஆஃபர்லாம் கூட இருந்தது. முஸ்லீமோட ரம்ஜான் பண்டிகையை தான் இங்கே ஹரி ராயான்னு சொல்லுவாங்க. இந்த புக்கீஸ் ஸ்ட்ரீட்டுக்கு எப்போ வந்தாலும் கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். அதில் மோஸ்ட்லி டூரிஸ்ட்டு தான். ஒரு வழியாக ரோடை கிராஸ் பண்ணிட்டோம். இந்த இடத்துல ஃப்ரெஷ் ஆப்பிள், ஆரஞ்சு ஜூஸ் எடுக்கிற வெண்டிங் மிஷினும் இருக்குது. இது ஆப்பிள் ஜூஸ் எடுக்கிறது, பின்னாடியே ஆரஞ்சு ஜூஸ் எடுக்கிறதும் இருக்குது. நிறையா ஃப்ரூட்ஸை ஸ்டாக் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம காசு பே பண்ணதும் ஒரு கப் ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் பிழிஞ்சு வந்துடும். சர்க்கரை, தண்ணி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் மட்டும்தான் இருக்கும். வேணும்னா ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு கப்புக்கு 3லேருந்து 4 ஆப்பிள் வரைக்கும் எடுத்துக்கும். இந்த ஆப்பிள் ஜூஸ் ஒரு கப் $3, ஆரஞ்சு வந்து ஒரு கப் $2. பக்கத்துலேயே ஸ்ட்ரா டிஸ்பென்சரும் இருக்குது. வேணும்னா எடுத்துக்கலாம். சிங்கப்பூரில் உள்ள புக்கீஸ் ஸ்ட்ரீட் இப்படி தான் இருக்கும். ஒரு வழியாக நாங்களும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.